ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும், 2 நாளாக வீடியோ போடல. ஏன்னா நானும் கொஞ்சம் லோடு ஓட்டிக்கிட்டு அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஒருத்தர் மழை வர மாதிரி இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டுனாங்க. சரி இவன் சும்மா தானா, நான் உங்கள் பேலர் ஓட்டி பார்க்குறேங்கண்ணா. அஜித்துக்குன்னு உடம்பு சரி நல்லா ஆகலை, அதான் கை கால்லாம் சரைச்சி வச்சுக்கிறான்ல, அது இன்னும் ரெடி ஆகலை. அதனால் சரி அண்ணா நான் வரேன், பேலர் ஓட்டி பார்க்கலாம், உங்கள் பேலர் எப்படி இருக்குது அப்படின்னா. சரி போகலாம். அப்படியே பிச்சைமரத்துக்குள்ளே இப்போ வந்து ஷெட்டர் கடையில் சுடுகாட்டுக்கு போகுது இல்லை, அங்கே கரையாண்டு சுடுகாடு, அதில் போ, நான் பின்னாடியே வரேன். ஓ இது புது டெக்னிக்காக இருக்குதா, பறந்து போயிரும்னா அந்த கியர் ஒன்றை நோட்டில் பண்ணாக போகுது அதில். இன்றைக்கி தான் இவன் 585 ஓட்டுறான், பார்க்கலாம். ஜாண்டியரே ஓட்டிக்கிட்டான், 585 ஓட்டுறது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இருந்தால் தானே ஜாலியாக இருந்திருக்கும். ஐயிலே விடு, ஐயிலே போடு. ரெடியில் ஓட்டணும் ரொம்ப ஆசையாக. சரி இன்றைக்கி இவனுக்கு தான் சந்தர்ப்பம் கிடச்சிது, சரி ஓட்டி பார்க்குறேன்னா. சரி போய் ஓட்டி பார்த்துட்டு வரோம், எப்படி சொல்கிறான்னு போய் பார்ப்போம் ப்ரோ. என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குது நாங்கள் ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி முடிச்ச வாட்டி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவன் ஜாண்டியராக இருந்தால் பறந்துட்டு வந்துடுவான் ப்ரோ. யாருன்னு பாருங்க, இது 585 இன்றைக்கி தானே புதுசாக எடுக்கிறான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக அடுத்த காட்டுக்கு ஏற்கனவே இது ஒரு நாள் சுற்றி இருக்கிறோம். நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் இதில் தெரியும்னு வச்சுக்காங்களே. தூக்கம் புதுசாக ஓட்டுறதுனால இவனுக்கு லைட்டாக பதட்டம் ப்ரோ. இதே ஜாண்டியராக இருந்திருந்தா வச்சுக்காங்க, இப்போ நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கரெக்ட். இது சரி, இதுக்கே என்ன ஆட்டம் ஆடுது பார்த்தீங்களா, பிரேக் ஓப்பன் பண்ணுறான். ஐயோ அப்பா, இதே ஜாண்டியராக இருந்தால் ஈஸியாக வந்துருப்பான். வந்துட்டான். இது மாதிரி இடத்துல தான் ப்ரோ உஷாராக. இப்போ இவன் என்ன பண்ணான், அது மாதிரி உஷாராக பண்ணோம். நம்ம அஜித்து கொடுத்தா பண்ணோம். இது மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா வச்சுக்காங்க, தூக்கி கமுத்தி விடும். ஓட்டி முடிச்ச வாட்டி கேட்கலாம் இவன்கிட்ட, எப்பட்றா இருக்குது. அதுக்கும் ஜாண்டியர் தான், ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக பேலர் வெயிட் தான். ஓகேவா, 9 கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் ப்ரோ இருக்கும். வெயிட்டாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஒர்த்து. பார்க்கலாம் ஓட்டிட்டு இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறான்னு பார்ப்போம். மாடு வேறு முக்கியம் போய் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறான்னு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இறக்கி போட்டு அந்த பக்கம் இறக்கி தான் போட்டுருப்பானாட்டுக்குது. இந்த பக்கம் இறக்கி போட்டு அப்புறம் ஓம் பேலரில் என்ன பண்ணுறேன் அதே தான். இங்கே வேறு ஒன்றும் இல்லை, அந்த மீட்டரில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் உனக்கு. அதெல்லாமே ஓகே பர்ஃபெக்ட். நீ அங்கே கட்டிருக்கிறியா, அதை மட்டும் போய் அவுத்து விட்டுரு. ஆட்டோவுக்கு தான் மேனுவலுக்கு தான் பார்த்துக்கா. இதில் என்ன பண்ணுற, இந்த பேலுக்கு இதில் அது ஆட்டோவோட போடு. அடுத்த இப்போ ரீசெட்டுன்னு இருக்குதுல்ல, இங்கே அதை அழுத்திட்டு எல்லாம் 0-0 மாறிடும். எல்லாம் 0 ஆயிடுச்சா? ஃபேன் வேணுமா?
ஓட்டுக்கா, அவ்வளோதான். இன்னுமே ஓட்டலாம். ஓட்டி பார்த்துட்டு ஏதோ கோமதிக்கு சவுண்டு வந்தால் நின்றுக்கா கொஞ்சம் தூரத்துலையா, இல்லை லோடு போல்ட்டு கட்டாகி போயிடும். இதெல்லாம் ஐ பஸ்ஸில் போட்டுக்கா. ஐ பஸ்ஸு ஐ செகண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கா. இன்றைக்கி தான் மொதல் ஓட்டுறான் ப்ரோ, எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். இதே கோமதி பேலரில் விட்டு நுணுக்கி எடுப்பான் ஜாண்டியரில். நல்லா இறங்கி முடி. வாடா, இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போடா. வா வேகமா வான்ராஜ. வாடுறது கடைசியா அதை எடுத்துக்கா. நான் இது ஓரம் தள்ளி போடுறேன். அவ்வளோதான், ஒரு கட்டை போட்டாச்சு. அவன் பேலர் மாதிரி அரிக்கம்பிலாம் உரையும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூக்கி பிடிச்சி ஓட்டுறான்னு வச்சுக்காங்களே. ஒரு 4 கட்டை ஓட்டினானா சரியாக போயிடும். மாப்பிள்ளை வந்துருந்தா இன்னும் காமெடியாக இருந்திருக்கும். மோகன்ராஜா நல்லா கீழே இறக்கி போடி, உரையாது. போகும்போது கீழே இறக்கி போடி, ரீலர்லாம் உரையாது. நீ செகண்ட் கியரில் கூட ஓட்டு எப்படி இதுன்னு ஓட்டிட்டு சொல்கிற. நீ எவ்வளோ வேகம் வேணாலும் ஓட்டிக்கா. இவங்க பாரத்தை எடுத்துருக்குறாங்கல்ல, அதனால் இவனுக்கு எப்படி சொல்கிறது, டவுட்டான டவுட்டு. எங்கள் ஓனர் வேறு எடுத்துருக்கிறாரு, எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேள்வியாக கேட்டு தள்ளுறான். சரி வாடா, நான் தான் போகிறேன் வாடா அப்படின்னு. போயிரு, வெளியே போயிரு. உள்ள கீழே இறக்கி விட, அதெல்லாம் ரோல் ஆகாது. போகும்போது உன் பாட்டில் இறக்கி விட்டு உன் பாட்டில் போயிட்டாரு. இருமோன்றாச்சு. ஓட்டி முடிச்சுட்டு தான் கேட்கணும் எப்படா இருக்குது மோட்டராச்சு. ஆனந்த வண்டி டிரைவர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதிகமாக. இதுக்கு இந்த வண்டி ரெண்டுமே லோடிங் ஓட்ட போயிடுச்சு ப்ரோ. இருந்திருந்தால் வச்சுக்காங்க இந்த ஃபீல்டு ஒன்றை கூட நான் ஓட்டியாக பார்க்கணும் அப்படின்னா. அது என்ன நேரமோ என்னமோ 2 பேலரையுமே கொண்டு போய் 2 வண்டியுமே கொண்டு போய் அங்கே லோடு ஓட்டுற இடத்துல நிற்கிது. அதனால் இவன்கிட்ட வண்டி இல்லை. ஸோ அதனால் சரி நீங்களே ஓட்டுங்க அப்படின்ட்டான். இல்லைன்னா நான் இவன் ஓட்டுறது இதை நான் தான் எடுத்து ஓட்டுவோன்ற ஆவி எங்கள் பேலர்லாம் ஓட்டி பார்க்குறேன்னு. மோகன்ராஜ் கொஞ்சம் சுத்தமாக அரிச்சுவிடு, ரிவேஸ் ஆனாலும் சரி கொஞ்சம் சுத்தமாக அரிச்சுவிடு. கொஞ்சம் டைம் ஆனாலும் சரி ரிவேஸ் போட்டு எல்லாம் அரிச்சுவிடு. உங்களா
இப்போ செகண்ட் கியரில் ஓட்டுறான் ப்ரோ. மாட்டிக்கு நான் ஓட்டுறான். சரி அவனை இப்போ கேட்கணும், ஏன்னா இவனுக்கு கைவாட்டம்லாம் வராது ப்ரோ. இப்போ அஜித் சார் தான் நல்லா செடில் கியரில் ஓட்டி நல்லா பழகிட்டான், அவனுக்கு நல்லா வாட்டம் வரும். இவனுக்குலாம் வர்றதுக்கு இன்னும் டயர் நிலத்தில் உரையாத மாதிரி விட்டு தான் பழகுறான். இப்படி வந்து போட்டுக்கல அதெல்லாம் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் ஜாயிண்ட் அடிக்காது. இப்படி கமுத்தி கொடுத்துட்டான். இதை சென்டரை வச்சு லாக் பண்ணிருந்த ப்ரோ. அந்த பேலருக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் உள்ளே ஒரு 2 மரம் இறங்கணும் இந்த பேலருக்கு. ஏன்னா ஒரு அளவுக்கு வந்து இன்னும் 2 ஒரு தட்டு நிற்கிது. மற்றபடிக்கு இது ஓட்டம் கம்மி தானே பேலரு. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் பத்திரமா சேர்த்து எடுத்து நிறுத்தி வச்சிட்டோம். சரி இதை ஓட்டுவோம், அதுக்கு ரெஸ்ட் விடுவோம். அது ஒரு 13,000 கட்டு ஓடி இருக்குது. அப்புறம் ஏரி மண்ணை பற்றி நான் சொல்லவே இல்லையே. அங்கே வந்து பனங்காடுன்னு ப்ரோ அந்த ஏரியா. அங்கே தான் போய் 2 நாளாக ஓடிட்டு இருக்குது. அங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா வீடியோ எடுக்க வேணாங்கிறாங்க யாரையுமே. போன அன்றைக்கே ஒரு 2 பேர் தம்பி சேனலுக்கு இது போட்டுறாத, வீடியோலாம் எடுத்து போட்டுறாத, அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்னாங்க. சரி நம்மளால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு இருக்கக்கூடாது பாருங்கள். அதனால் வந்து நான் 2 நாளாக வீடியோ போடாத காரணமே அதுதான். அஜித்துக்கும் உடம்பு சரியில்லை, அவனும் வர்றதில்ல. அவனும் இன்னும் உடம்பு சரியாகல, எனக்கு புண்ணெல்லாம் காயம்லாம் இப்போ தான் ஆறிக்கிட்டு வருது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா 2 நாளாக வீடியோ போடல, லோடு ஓடிட்டு. இப்போ எதிர்க்க நான் தான் இதை வந்திருப்பேன். சரி அண்ணா நான் வரேண்ணா பாரத் பேலர் ஓட்டணும் அப்படின்னா. சரி வா ஓட்டி பார்ப்போம், உன் ஆசையாக்கி எடுப்பானே வந்து ஓட்டிப்பார் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு ஓட்டி முடிச்ச வாட்டி தான் கேட்கணும் இவனுடைய ஃபீட்பேக்கு. அந்த பேலருக்கு இருக்குது எப்பறம் அரி இழுக்குதா ஓரளவுக்கு, அரி இழுக்கலையா. அந்த பேலரை வந்து கோமதி மாதிரியே தூக்கி பிடிச்சிக்கிறான். அது மொத்தமாக விட்டா போவோம் அப்படின்லாம் இல்லை. அதே என்னதான் இருந்தாலும் அந்த பேலர் ஓட்டுனீங்க. அப்புறம் அஜித்தே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ கோமதி மாதிரி தான் ஓட்டினோம். அப்புறமேட்டு இதெல்லாம் செட் ஆன வாட்டி தான் விட்டு நுணுக்க ஆரம்பித்தான்னு வச்சுக்காங்களேன். ஏன் மோகன்ராஜா மட்டையா? ஸோ அப்போ நல்ல வேலை பார்த்தேன். உள்ளே போய் கடிச்சு எல்லாம் தட்டோட கடிச்சிருந்துச்சு, சோழி பிடிச்சிட்ருக்கோம். அதே சென்டரில் மாட்டுதான் இழுத்துருப்பேன், ஓர கடையாக மாட்டிக்கிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துருக்குறான். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 20 கட்டை ஓட்டினானா இன்னும் நல்லா ஸ்பீடு எடுத்துக்குவோம். அப்புறம் அது யாராக இருந்தாலும் இப்போ நாமளே ஒரு 2 வீலரே இருக்கிறோம். நாம் எடுத்து ஓட்டுற வண்டிக்கும் அடுத்த வண்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து ஓட்ட தான் எதுவுமே ட்ரைனிங் ஆகும். இதே அஜித்தாக இருந்தால் இன்னும் 2 கட்டை சேர்த்தி போட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த செடில் கியர் ஓட்டி சரியாகிச்சு. இந்த பேலர் இப்படி தான் நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டான். இவனும் இவங்க மிஷினும் ஒரு 2 நாளைக்கு ஓட்டினாங்கன்னா சரியாக போயிடும் ப்ரோ. அந்த மட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். வேறு அவன் பாட்டில் கடன்னு போகிறான். அதே லிவரை நல்லா ஃபுல்லாக இறக்கி விட்டானா கீழே போய் டவுன் ஆகிக்கும், எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். ஓட்ட தான் வரும், நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடிக்கு என்ன அதில் பாருங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓட்டி முடிச்ச வாட்டி வீட்டுக்கு போன வாட்டி உனக்கிட்ட டவுட் கேட்போம், எப்பட்றா இது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அந்த பேலருக்கு என்னடா வித்தியாசம் தெரியுதுன்னா கரெக்டாக சொல்லிவிடுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாம் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் தோணுமில்ல.
நாம் வந்து இல்லை ஹலோ ஏங்கண்ணா சொல்லுங்கண்ணா. வந்து பார்த்தா தானே தெரியும். சரி நான் வந்து பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். தெரியுது மூர்த்தி தானே பேசுகிறேன், தெரியுது. நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். சரி மூர்த்தி. தென்னை மட்டும் தான் ஒன்று மூஞ்சில் அடிக்கவும் முகரையில் அடிக்கவும் உடச்சி அடித்து எரியுது. அதுதான் பிரச்சனை. அது இந்த கோமதியெல்லாம் வந்து லைட்டாக தூக்கி பிடிச்சி ஓட்டி ஓட்டி பழக்கம். ஏன்னா ரீல கறி கஞ்சி உடஞ்சிக்கும் அப்படின்னு. இதில் ஒரு கொடுத்துக்கான். அதனால் பழகிட்டானா அவனுக்கு செட் ஆகி போயிருக்கிறோம் ஒரு 4 நாளைக்கு. நாங்கள் அதுக்கு மேலே உள்ள கமிச்சு வைக்கல பேலரை மட்டமாக வெட்டி லாக் பண்ணிக்கிட்டேன். வேறு எடுத்துகிட்டு போகிறது அவன் லிவரை க்ளோஸ் பண்ணல. அதுதான் பிரச்சனை. ஓட்டு நுணுக்கிட்டு போகிறான். இதில் ஒரு 2 சுற்று இருக்குது ப்ரோ. இந்த 2 சுற்று ஓட்டிட்டு அந்த ஓரத்தில் ஒரு சுற்று இருக்குது. அதை முடிச்சா வேலை முடிஞ்சுது. ஓட்டியாச்சு. அங்கே ஒரு கத்தை போடுறான். எப்படியும் வந்ததுக்கு ஒரு 10 கத்தை ஏறி. சரி நானும் 2 நாளாக வீடியோ போடல. சரி இதனாச்சும் எடுப்போம். சரி நான் வண்டியும் வரலான்னு தான். சரி அஜித்தும் உடம்பு சரியில்லையா, நாம் வண்டியும் வரலான்னு தான் நான் வந்து வந்தேன். ஓட்டிட்டு மத்தியானமே இன்றைக்கி கொஞ்சம் ஏரியில் பிரச்சனைன்னு சொல்லி மத்தியானம் நிறுத்திட்டாங்க ப்ரோ. நானும் வரணும். எங்கள் பேலர் தான் ஓட்டுறதில்ல, இந்த பேலர் ஓட்டி தான் பார்க்குறேன். இன்னைக்கு இது வரணும் வந்து ஓட்டல வருவோம். அப்போதைக்கு 2 கத்தை ஓட்டிட்டு ஓடி போயிடுவோம். வேலைக்குது அவங்க வண்டியில் வேலைக்குதுன்ட்டு. அப்புறம் இன்னைக்கு தான் வசமாக வந்து மாட்டிக்கிட்டான். சரி வரேன்னா சதுக்கு ஓட்டிகிட்டு வரேன், எப்படி தான் இருக்குதுன்னு ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னா. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் தட்டு வந்து இது நல்லா பயிர் தட்டு ப்ரோ. எந்த பிரச்சனையும் இல்லை. மாடு அருமையாக திங்க. சுட்டு ஓட்டுறதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ரோ. ஈஸியாக அரிசி எடுத்து போடலாம். வேறு நூல் அது போயிட்டான். இரு மாண்டராஜ் மாட்டிக்கிச்சா? அது அத்தனை மாடு மாட்டிக்குது. விடு போகுது. ஓப்பன் ஆகாது. மேனுவலில் போடு. இப்போ ஓப்பன் பண்ண இதை அது மேலே விட்டுரு. இப்போ ஆட்டோவில் போட்டு விட்டுரு. இது அஜித்தாக இருந்தால் ஒரு சேனலில் ஆட்டோவில் போட்டுருவான். இவனும் ஒரு 10 கத்தை ஓட்ட மட்டும் தான் ப்ரோ. எல்லாம் சொல்லிவிட்டோம்னா வச்சுக்காங்க ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, ஸ்கேல் ஓட்டிவிட்டு இந்த ஸ்கேல்லெஸ் ஓட்டினீங்களுக்கு ஓட்டினா நல்லாவே அட்வான்ஸாக தெரியும். ஆனால் அரி இழுக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேலர் மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் எப்படி சொல்கிறது, சும்மா தட்டுன்னு தட்டுறான். மாண்டராஜ் இதில் போயிட்டு அந்த ஓரம் ஒரு சுற்று இருக்குது. அப்புறம் அதில் வந்து பாதின்றது கொஞ்சம் இருக்குது.
ஓட்டினா வேலை முடிஞ்சுது. வேறு அவன் பாட்டில் கொடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். போயிட்டான். இந்த கத்தை லோடே அவ்வளோ தூரத்துக்கு. கடைசி கேரி இந்த ஒரு கேரி ஓட்டினா வேலை முடிஞ்சுது. எல்லாம் இழுத்தாச்சு சுத்தியாச்சு. என்ன அந்த பாயோட படுத்துக்கிறத மட்டும் எடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ரொம்ப தரமட்டமாக ஓட்டிக்கிட்டு பாருங்க, அதெல்லாம் அரி இழுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சுத்தமாக சுற்றலாம், அவன் ஏரியாவில் சுற்றுற மாதிரியே சுற்றுறான். ஏறி ஒரு நாளைக்கு விட்டு அரிச்சிக்கிறாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அரிச்சா வேலை முடிஞ்சு போயிடுது. டக்குன்னு வேலை முடிஞ்சு அன்றைக்கி 1 மணி நேரம் அறுத்தான், இன்றைக்கி சுற்றிட்டாங்க. லைட்டாக நம்பர் இருக்குது, அது ஓட சரியாக போயிடும், காஞ்சிக்கும். ஏன்னா மானம் பாருங்கள் எப்படி கம்மிட்டு இருக்குது. ஏன்னா 5-6 மழை வந்துட்டா சோழி முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் சுற்றி போகிறத நல்லது தம்பி அப்படின்னாரு, அதனால் சுற்றிட்டு இருக்கிறாரு. எடுத்துட்டா நாட்டுக்கு போகணுமோ. கொஞ்சம் பழவு மட்டும் கத்த கணக்கு மட்டும் கரெக்டாக வேணும். ஏன்னா மேனுவலில் ஓப்பன் பண்ணி சுவிட்சு போடாமல் பொறுமையாக போடலாம் வச்சுக்காங்க, அது கரெக்டாக வேலை செய்யாது. அதெல்லாம் கொஞ்சம் பழவு மட்டும் சரியாக போயிடும். மோகன்ராஜுக்கு தெரியல. அந்த பக்கம் சுவிட்சு அந்த பக்கம் போடு. நூலை விடு கீழே. விடு. விட்டுரு. இந்த கட்டு நீ வந்து எக்ஸாக்ட் நூல் கட்டி அத்தை வாட்டி திறந்து விட்டுரு. அப்புறமேட்டு ஆட்டோவில் போட்டுக்கோ. இது நூல் அத்தை வாட்டி இப்போ ஓப்பன் பண்ணினா திறந்து விட்டுரும். அவ்வளோதான். இதுதான் உங்கள் பேலரில் இருக்கிற பாட்டம். அவ்வளோதான், விட்டுரு. ஓகேன்பா. அதே மாதிரி ஒரு பல்லறங்கமாக கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கிக்கணும், இல்லைன்னா தலைவலி பிடிச்ச வேலை. ஓகேன்பா. வீடியோ பிடிச்சிருந்தா அவனுக்கு கேட்கணும்ல, கேட்டு அப்புறம் ஓகேன்பா. அவ்வளோதான் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவையும் சந்திப்போம். ஃபஸ்ட்டு மொசு தொட்டான்ல, அது லைட்டாக இருக்குது. ஒரு கத்தைக்கு வருமானு தெரில, விட்டு பார்ப்போம். அதுதான் இப்போ பாருங்க, சுத்தமாக அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான். அன்னைக்கு இதில் வரலையாண்ணா மிஷினு? வரல. அப்புறம் அங்கே போய் வந்தீங்க. மோகன்ராஜ் மேனுவலில் போட்டு நூல் விடு. இந்த அரைக்கத்தை ஆனால் மேனுவலில் போட்டு நூல் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை கத்தா? மொத்தம் எத்தனை கத்தடா? 27. சரி சரி. ஆனால் 27 கத்தையான். சரி வரேங்கண்ணா. நான் அப்புறம் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். சீட்டு தோலெலாம் எடுத்துருக்குறேன், எல்லாம் ஒட்டுக்காக தரேன். சரி சீட்டு தரேன், அப்புறம் வாங்கிக்கிறேன்.
எடுத்துகிட்டு போகலாண்ணா 27 கத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். பொட்டி கேட்காதீங்க, பொட்டி இல்லை என்கிட்ட இல்லை எல்லாம். ஏன்னா எனது மண் ஓட்டுறதுக்கெல்லாம் இதில் இருக்குது. தினேஷ் விட்டு எடுத்துக்காங்க. அங்கே பனங்காட்டில் இருக்குது. நான் லோடு ஓட்டிகிட்டு வரேன் ஏரி மண். அதனால் அந்த 2 பொட்டி அங்கே இருக்குது. அதனால் தினேஷ் வர சொல்லி எடுத்துப்படுங்க. இப்படியே போயிடலாம். கேட்கலாம். ஜாண்டியராக இருந்தால் இன்னும் வேகம் வருவோம் ஃபுல்லாக. இப்படியே நிறுத்து. போதும், அப்படியே நிறுத்து. மோகன்ராஜ் எப்படி இருக்குது? கோமதிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஏதாச்சும் தெரியுதா? இல்லை 2 ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குதா? கொஞ்சம் இந்த மீட்டரை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அது கொஞ்சம் நாளைக்கு போச்சுன்னா சரியாக போயிடும். அது எப்படி சொல்கிறது? நீ எது புரியல? அவன் சுவிட்சு ஆஃப் பண்ண பாரு, பேலர் சுவிட்சு. சாவி எடுத்துட்டு வா. எப்படி உனக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? இதே நீ ஜாண்டியராக இருந்தால் உனக்கு இன்னும் வாட்டம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த செடில் கியரு அதில் லிவர் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு தெரில. இதை உன் வண்டியில் மாட்டினீங்கன்னா அது எப்படி ஓட்டுவீங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி போடலாம். மற்றபடி அரியெலாம் ஓரளவுக்கு போகுதில்ல. இந்த மீட்டரை மட்டும் ஒரு 100 கத்தை ஓட்ட மட்டும் கொஞ்சம் குழப்பம். இந்த அரை கத்தையான எப்படி நம்ம நூல் விட்டு வெளியே கொண்டு போகிறது, இதெல்லாம் மேனுவலில் தான் போட்டணும். இப்போ அரை கத்தை ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணு, நீ உடனே அங்கே மேனுவலில் போட்டு நூலை விட்டு ஓப்பன் பண்ணி விட்டு அதுவும் ஒரு கத்தையை கவுண்ட் ஆகிக்கும். இந்த கத்தைன்ற வேலை இல்லைடா, அது ஒரு நல்ல விஷயம். ஒரு கத்தை வந்துடுது, அதையும் பார்த்தியா? டோர் திறந்தால் ஒரு கத்தை வந்துடும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இவனுக்கு இனிமேல் இவங்க புது பேலரில் ஓட்டி எப்படி இருக்குதுன்னு ஜாண்டியரில் கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மழை பெஞ்சாதானே சரி பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.